எஸ்பி பாலசுப்ரமணியம் சாரை பற்றி வந்து சொல்லணும்னா அவர் வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு டைரக்ட் மியூசிக் டைரக்டருக்கு முன்னோடைய வந்து நம்ம ஒரு டியூனஸ் பண்ணுறோம், அதை வந்து அவருக்கு ஒரு சிங்கர் எடுத்து கொடுக்குறோம். அப்போ சப்போஸ் அவர் ஒரு லெவல் இருந்துன்னா எஸ்பி பாலசுப்ரமணியம் வந்து அதை அடுத்த லெவலில் கொண்டு போயிடுவார். இட்ஸ் கால் வேல்யூ அடிஷன் தான். அந்த டியூனை இன்னும் ஒரு 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 இதுப்படுத்துவார், அவரோட எக்ஸ்பிரஷன் கொடுப்பார், எக்ஸ்பீரியன்ஸு. அப்படி பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு எஸ்பி பாலசுப்ரமணியம் எல்லா மியூசிக் டைரக்டருக்குமே அவர் வாழ்வு கொடுத்துருக்காரு சொல்லுங்க. நான் எனக்கு கொடுத்த மாதிரி எல்லாருக்குமே அந்த காலத்துலேருந்து இந்த காலம் ஆரம்ப காலத்துலேருந்து அவர் பாடின 1000 நிலவே வாலேருந்து எம்எஸ் விஸ்வநாதன் சார்ட்ட பாடினதும், அப்புறம் இளையராஜா சார்ட்ட பாடினதும், எஸ் ஏ ராஜ்கோட்டை பாடினதும், தேவாவோ வித்யாசாகரோ எனக்கோ எல்லாருக்குமே பாடுகிறார். இது எனக்கு தனிப்பட்ட முறையில் எப்படி பிடிக்கும்னா அவருடைய அதாவது எந்த பாட்டு சொன்னா எனக்கு வந்து சொல்றதுக்கு வந்து அவருடைய 1000 பாட்டு இருக்கு. ஆனால் வந்து அவருடைய அது இன்னொரு ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். ஒரு பாடகர் வந்து சில பாட்டுலாம் வந்து அந்த இசையமைப்பினால ஹிட் ஆகும். அதாவது அந்த இசையோட டியூனோ அந்த இதில் எந்த நல்ல பாடகர் பாடினாலும் நல்லா ஹிட் ஆகும். ஆனால் சில பாட்டு அந்த பாடகர் பாடினாதான் ஹிட் ஆகும். அதுக்கு ஒரு பிகஸ்ட் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன்னா, என்னடி மீனாட்சி சொன்னது என்னாச்சு, நேற்றோடு நீ சொன்ன வார்த்தை காற்றோடு போயாச்சு. இந்த இந்த ஒரு 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 என்ன சொல்றது ஒரு அலட்சியமான ஒரு பாடல் வந்து ரொம்ப பிடிக்கும். அதாவது அந்த சிங்கரோட அபிலிட்டி இது காமிக்கிறது. மற்றபடி நிறைய பாட்டு இருக்கு. நான் பாலசுப்ரமணியம் சார் நான் இதை சொன்னாலே வந்து எல்லாம் ஆச்சரியப்படுவாங்க, என்ன இந்த பாட்டை நான் சொல்றேன் அப்படின்ட்டு. ஆனால் ஒரு இசையமைப்பாளர் பாயிண்ட் ஆஃப் வியூ ஒரு சிங்கரால் என்ன பண்ண முடியுங்கிற மற்றபடி அவர் சங்கராபரணம் எப்படி பாடியிருக்காரு, சலங்கை ஒலி எப்படி பாடியிருக்காரு, என்னுடைய உன்னை பார்த்த பின்பு எப்படி பாடிருக்காரு, எல்லாருக்குமே பாடிருக்காரு. ஸோ ரொம்ப பிடிக்கும்.